இந்த இடத்துல மார்த்தாள் மரியாள்னு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. இதில் மார்த்தாள் தான் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். மார்த்தாள் தான் இயேசுவுக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டு குக் பண்ணுறா. ஆனால் இயேசுவோ தன் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்த மரியாளுடைய அன்பை அப்ரிஷியேட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். இவங்க 2 பேருமே இயேசுவின் மேலே அன்பாக இருந்தாங்க. 2 பேருமே தங்களுடைய அன்பை தங்களுக்கு தெரிந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இயேசுவோ தன் பாதத்தருகே உட்கார்ந்து தன்னுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாளுடைய அன்பில் பிரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் ஒன்று அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் இயேசுவுக்காக செய்கிற எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் அவர் பாதத்தருகே உட்கார்ந்திருப்பதையும் அவர் வசனத்தை கேட்பதையும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் அவரோடு உள்ள உறவிலும் அவர் அதிகமாய் பிரியப்படுகிறார் என்பதை இந்த நாளில் நீங்கள் மறந்து போகாதீங்க. தாவீது சொல்கிறாரு, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். இந்த ஏக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த வாஞ்சை இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். May God bless you all.